அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தின் நம்பர் 1 போட்டித் தேர்வு பயிற்சி மையமான நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2ஏவுக்கான மெயின்ஸ் தேர்வுகளுக்கான வகுப்புகள் வந்து புதுசாக தொடங்க இருக்கிறோம். ஸோ அதுக்கான சிறப்பு இலவச வழிகாட்டுதல் வகுப்பு வந்து இந்த வாரத்தில் வந்து நடத்த இருக்கிறோம். அது பற்றின வீடியோ தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். இப்போது நடந்து முடிஞ்ச குரூப் 2 குரூப் 2ஏ பிலிம்ஸ் தேர்வுகள் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு அடுத்த கட்டமான மெயின்ஸ் தேர்வுக்காக நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் இந்த வாரத்திலிருந்தே வார இறுதி வகுப்பு இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஒரு கைடன்ஸ் கிளாஸ் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். எந்தெந்த பிரான்ச்சஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியின் கிளைகளில் தான் இந்த வாரத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இலவச வழிகாட்டுதல் வகுப்பு வந்து இருக்குது. ஸோ எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி சனிக்கிழமை, செப்டம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியின் தலைமையான தென்காசியிலையும் அதுக்கப்புறம் சங்கரன் கோவிலையும், சரியா? இந்த 2 இடங்களில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையிலையும், அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையம், ஆலங்குளம், அம்பை, கோவில்பட்டி, நாகர்கோவில், விளாத்திகுளம், விருதுநகர். ராஜபாளையம், ஆலங்குளம், அம்பை, கோவில்பட்டி, நாகர்கோவில், விளாத்திகுளம், விருதுநகர் கிளைகளில் ஞாயிற்றுக்கிழமைகளையும் இந்த இலவச வழிகாட்டல் வகுப்பு வந்து நமக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். சரிங்க, இந்த கிளாஸ் இந்த கைடன்ஸ் கிளாஸில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, பொதுவாக இப்போது குரூப் 2 குரூப் 2ஏ பிலிம்ஸ் வந்து நம்ம எழுதி முடிச்சிருக்கிறோம் இல்லையா? இப்போது அடுத்து மெயின்ஸ் வந்து நம்ம படிக்க போகிறோம். மெயின்ஸில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத முதல்ல. சரி, இப்போது குரூப் 2ல் நம்ம ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி குரூப் 2ல் வந்து இப்போ செலக்ட் ஆகி போகிறோம் அப்படிங்கும்போது நாம் படிக்க வேண்டிய விஷயங்கள், சரிங்களா? நாம் எப்படி படிக்கணும், அடுத்து எப்படி நோட்ஸ் எடுக்கணும் முதல்ல. சரி, ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம படித்தது வாட் இஸ் வாட் அப்படின்னு மட்டும் படிச்சுக்கிட்டோம் ஸ்கூல் புக்கை வச்சு. ஆனால் இனிமேல் நம்ம வந்து நிறையா டேட்டாஸ் வந்து கேதர் பண்ணணும். அப்போது நம்ம எங்கெல்லாம் படிக்கணும், எப்படிலாம் படிக்கணும், சிலபஸ் வைஸ். ஏன்னா இப்போ வந்து நமக்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இந்தந்த சிலபஸ்க்கு எங்கெல்லாம் டேட்டா வந்து கேதர் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எப்படி நோட்ஸ் எடுத்து படிக்கிறது. அதுக்கப்புறம் இப்போ 2 அப்படின்னு குரூப் 2 அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து என்ன இருக்குது, டிஸ்கிரிப்டிவ் டைப். ஸோ அப்போது நம்ம ரிட்டன் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது, ஏன்னா இருக்கிற டைமில் வந்து நம்ம எப்படி ரிட்டன் ப்ராக்டிஸ் பண்ணால் அங்கே பேப்பர் ப்ரெசன்டேஷன் வந்து எப்படி 3 ஹவர்ஸில் முடிக்க போகிறோம். அதுக்காக இப்போவே நம்ம வந்து எப்படி ரிட்டன் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்ம எவ்வளோதான் படிச்சிருந்தாலும் அந்த படித்த விஷயத்தை அங்கே தெளிவாக எப்படி எழுதுறது, அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போது நம்ம சோர்ஸ் எங்கே கலெக்ட் பண்ணி எப்படி படிக்கிறது, எப்படி நோட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுக்கணும், அடுத்து டெய்லி நம்ம வந்து எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி படிக்கிறது, அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுதும்போது நம்மளுடைய ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், இதை பற்றி எல்லாமே உங்களுக்கான கைடன்ஸில் வந்து இருக்கும். அது மாதிரி 2A அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2Aவை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன வச்சுருக்கோம், மெயின்ஸில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் தான், சரிங்களா? அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போது நாம் வந்து 2Aவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்லாம் படிக்கணும், ஏன்னா 2Aல பார்த்தீங்கன்னா தமிழ் வேறு இருக்குது இல்லையா, தமிழ் இலக்கணம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும், அதுக்கப்புறம் கொஸ்டின் எப்படிலாம் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறம் இந்த கைடன்ஸ் கிளாஸில் போன குரூப் 2 இருக்கு இல்லையா, நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியிலே பார்த்தீங்க அப்படின்னா போன குரூப் 2 குரூப் 2ஏ இருக்கு இல்லையா, இதுலையே 500க்கும் மேற்பட்ட வெற்றியாளர்கள் வந்து நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து உருவாகியிருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க. போன டைம் நான் வந்து எதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பிரச்சனையாக என்ன இருந்துச்சு, அதை நான் எப்படி தாண்டி மேலே வந்து இந்த மெயின்ஸை கிளியர் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அந்த மெயின்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க எவ்வளோ நாளில் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஏன்னா போன டைம்லாம் மெயின்ஸ் அந்த ப்ரிலிமினரி ரிசல்ட் வந்து 3 மாதத்துக்குள்ளே ப்ரிப்பேர் பண்ணியே மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்களாம் இருக்கலாங்க. அப்போ அந்த 3 மாதத்துக்குள்ளே இப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே படித்தவங்க எப்படிலாம் பண்ணாங்க, இதெல்லாம் சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர், அதுக்கு டாப்பர்ஸ் பேப்பர் நம்ம வந்து இங்கே டெஸ்ட் வச்சுருப்போம் இல்லையா, இங்கே நடத்தின ஃபுல் டெஸ்ட் இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டாப் மார்க் எடுத்தவங்களோட பேப்பர்லாம் இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் போட்டு காட்டுவாங்க. அப்போது எப்படி எழுதணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரியும் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு படிக்கிறோம், ஓகே, அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறதான் நம்மளோட மார்க் வந்து கொடுக்கக்கூடியது. அப்போது அந்த டாப்பர்ஸ் எல்லாமே எப்படி எழுதியிருந்தாங்க, ஸோ இப்படி எழுதினவங்களுக்கு ஒரிஜினல் எக்ஸாம் போகும்போது எப்படிலாம் மார்க் கிடச்சிச்சு அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ அந்த டாப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து இங்கே எழுதின ஒரிஜினல் எக்ஸாம் இதோடைய பேப்பர்ஸ் வந்து ப்ரொஜெக்டர் போட்டு காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 2 இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து உள்ள பேப்பர்ஸ், ஒரிஜினல் எக்ஸாம் எழுதின பேப்பர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ரொஜெக்டில் போட்டு காட்டுவாங்க. சொல்லுங்க. ஸோ நம்ம முன்னாடி வின்னர்ஸ் இருக்காங்க இல்லையா,
அவங்களில் வந்து இங்கே எழுதின ஒரிஜினல் எக்ஸாமில் வந்து எப்படி எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு சரி நம்மகிட்ட எழுதின ஃபுல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான பேப்பர் எல்லாமே ப்ரொஜெக்டில் போட்டு காட்டி இப்படி தான் படிக்கணும், இப்படி தான் எழுதணும் அப்படின்னு முழுவதுமாக இருக்கக்கூடிய கைடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 2A இருக்கட்டும், ரெண்டுலேயுமே நாம் வந்து இருக்கிற டைமில் வந்து எப்படி படிக்கணும், இதில் நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும், படிக்கிறதுல என்னென்ன டவுட்ஸ்லாம் வரும், அதில் நாம் வந்து எதெல்லாம் தெரியாமல் இருப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்காக ஒரு சொல்லிக் கொடுக்குறக்காக தான் இந்த கைடன்ஸ் கிளாஸு. இதில் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸான டீச்சிங் ஸ்டாஃப், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா போன குரூப் 2A பாஸ் பண்ணி இன்னைக்கு ஜாப்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய அச்சீவர்ஸ், இவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிலிமினரி முடிச்சுட்டு அடுத்து மெயின்ஸுக்கு ரெடியாக போகிறோம். இப்போ மெயின்ஸுக்கு தயாராக போகும்போது நமக்கு நிறையா சந்தேகங்கள்லாம் வரும். அதை பற்றி தான் உங்களுக்கு இதில் வந்து கிளியர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா சொன்னோம் இல்லையா, தென்காசி சங்கரங்கோயிலில் வரக்கூடிய சனிக்கிழமை இலவச வழிகாட்டல் வகுப்போம். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மற்ற பிரான்ச்சஸில் வந்து சொல்லியிருக்கோம். சொன்னோம் இல்லையா, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து சொல்லியிருக்கோம். இங்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 2A இருக்கட்டும், ரிசல்ட் வந்து அப்புறம் படிச்சுக்கலாங்க அப்படின்னு தான் யோசிப்பாங்க. சரியா? ஆனால் நமக்கு இந்த மெயின்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே தயாராகிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சொன்னாங்க, காலத்தை வந்து வீணாக்கவே கூடாது. நாம் இப்போ படிக்கிறது எல்லாமே என்னைக்கு மறந்து போக போகிறது கிடையாது, நம்ம விட்டு பயன் இல்லாமல் போக போகிறதும் கிடையாது. அதனால் இப்போவே நம்ம வந்து படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? அதனால் நம்பி படிங்க. நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் நம்பி மெயின்ஸுக்கு வந்து படிக்கலாம். இந்த கிளாஸஸ்க்கு வரும்போதே நம்ம இன்டர் கிளாஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கிளாஸ் வந்து ஓப்பன் டு ஆல். சரிங்களா? ஓப்பன் டு ஆல், எல்லாருமே வந்து இதில் கலந்துக்கலாம். ஸோ அது மாதிரி இந்த கைடன்ஸ் கிளாஸ்க்கு வரும்போதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம கிளாஸ் டீட்டெயில்ஸ், எப்படி கிளாஸ் எடுக்க போகிறோம், அப்புறம் டெஸ்ட் பேஜ்னா எப்படி டெஸ்ட் வைக்க போகிறோம், 2 and 2A, இது எல்லாத்துக்குமே நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 2A பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ குரூப் 2 எழுதுறாங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் பேப்பர் எவல்யூஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு 1-to-1 ஃபீட்பேக் அப்படிங்கிறது கண்டினியூவாக இருக்கும். வீக்லி ட்வைஸ் அதெல்லாம் கண்டினியூவாக கொடுத்து பேப்பர் ப்ரெசன்டேஷனை வந்து அப்படி ஒரு கரெக்டான ப்ரொசீஜருக்கு கொண்டு வர வரைக்கும் எல்லா விதமான கைடன்ஸும் நிச்சயமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம போன டைமே நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெஸ்ட் வைக்கிறது. ஃபர்ஸ்ட் 300 மார்க் போது ஃபர்ஸ்ட் 150 மார்க், அதுக்கப்புறம் 200 மார்க்ஸ், அதுக்கப்புறம் தான் 300 மார்க்ஸ். இதுலேயுமே யூனிட் வைஸ் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு நிறைய இருக்குது. சரியா? ஸோ இது பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. கிளாஸ் டீட்டெயில்ஸ், டெஸ்ட்டோடைய டீட்டெயில்ஸ். இதுவே 2A இருந்தால் நமக்கு இந்த டைம் வந்து CBT எக்ஸாம் தான் நடக்க போகுது. அப்போ ஆன்லைன் டெஸ்ட் எப்படி நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம், ஆன்லைனில் டெஸ்ட் எப்படி வைக்க போகிறோம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. மற்ற ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கைடன்ஸ் கிளாஸ் அன்றைக்கே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போது நம்ம பிரான்ச்சஸில் வந்து டாப் IAS அகாடமியோட பிரான்ச்சஸில் வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கான தேர்வுகளுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு கைடன்ஸ் கிளாஸ், ஃப்ரீ கைடன்ஸ் கிளாஸ் ஓப்பன் டு ஆல் எல்லாருக்குமே. ஸோ இந்த கைடன்ஸ் கிளாஸ் தான் வரக்கூடிய சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்குது. சனிக்கிழமை செப்டம்பர் 21 அப்படின்னு சொல்லும்போது தென்காசி மற்றும் சங்கரன்கோவிலையும், 22 ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், ஆலங்குளம், அம்பை, கோவில்பட்டி, நாகர்கோவில், விளாத்திகுளம், விருதுநகர் கிளைகள்லையும் இது வந்து இருக்குது. ஸோ அன்னைக்கு தினத்திலே உங்களுக்கு நம்ம கிளாஸஸ் டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இந்த கிளாஸில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது இப்போ டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த பிரான்ச்சஸோட நம்பர்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். சொல்லுங்கள், இதில் இருக்குது. இந்த இமேஜ்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பிரான்ச்சஸோடைய நம்பரும் இருக்கும். அதில் இந்த பிரான்ச்சஸோடைய நீங்கள் நம்பர் கால் பண்ணி கூட உங்களுக்கு இந்த வாரத்துக்கான கிளாஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு கூட நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போது ப்ரிலிமினரி முடிச்சுட்டு மெயின்ஸுக்காக காத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த கைடன்ஸ் கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ ப்ரிலிமினரி முடிச்சுட்டு மெயின்ஸுக்காக காத்திருக்கக்கூடிய அனைவரும் இந்த வகுப்புகளை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு அரசு அதிகாரியாக சில டைம் உங்களுடைய லட்சிய பணியான அரசு பணியை பெறணும் அப்படிங்கிறதுக்கு டாப் IAS அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.